ஏற்றுக்கொண்ட முன்னோர்களில் முன்னோர்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்ல குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை அழகிய முறையில், தெளிவான முறையில், உன்னதமான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள். சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றப்படுபவர்களும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதை போன்று அல்லாஹுவையும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஜன்னாத்தின் தஜ்ரி தஹத்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அழகான நீரோடைகள் உள்ள சுவனத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம் என்று அல்லாஹ் இவர்களை தெளிவுபடுத்துகிறான் என்றால் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். உலகத்தில் எந்த சஹாபிக்கும் எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரௌலாவில் கண்மணி நாயகத்திற்கு பக்கத்திலேயே தன்னுடைய கபரை ஆக்கிக் கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்தில் யாருக்கு வேண்டுமென்றாலும் என்ன பதவியும் கிடைத்து விடலாம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே அந்த ரௌலாவுக்கு உள்ளாலேயே தன்னுடைய கபரை அமைத்துக் கொண்டவர்கள். அதுவும் அனுமதி வாங்காமல் அல்ல, கண்மணி நாயகத்திடத்திலே அனுமதி வாங்கி என்னுடைய ஜனாசாவை கொண்டு நீங்கள் ரவுலாவுக்கு முன்னால் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலாவிற்கு முன்னால் நீங்கள் கொண்டு போய் வையுங்கள். அனுமதி கிடைத்தால் அடக்குங்கள், இல்லை என்றால் வெளியே கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அங்கிருந்து சப்தம் வந்ததை நாம் கேட்போம். இரண்டு சப்தங்கள். ஒன்று உதுகுலுல் ஹபீப இலல் ஹபீப், ஹபீபை ஹபீபின் பக்கம் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து திரும்ப கொண்டு போகலாம் அல்லவா, ஒரு பரக்கத்துக்கு உள்ளே கொண்டு வாருங்கள். உதுகுலுல் ஹபீப இலல் ஹபீப், அந்த வார்த்தையை கொஞ்சம் ரசித்து பாருங்கள். ஹபீபை ஹபீபின் பக்கம் கொண்டு உள்ளே புகுதுங்கள். நிறுத்தவில்லை கண்மணி நாயகம். வலம்முல் ஹபீப இலல் ஹபீப், ஹபீபை ஹபீபின் பக்கம் சேர்த்தும் வையுங்கள். தாரீஹுல் ஹமீஸில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வலம்முல் ஹபீப், இதைவிட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் எவ்வளவோ பேசி இருக்கிறோம். அவர்களுடைய சிறப்பை காலமெல்லாம் கேட்கலாமே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தடவை அபூபக்கர் நாயகத்தினுடைய சிறப்பை கேட்ட பொழுது வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை எண்ணிவிட முடியாது என்று சொல்லி காட்டுவார்களே. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உன்னத ஸ்தானத்தை, உயர் விடத்தை நமக்கு எண்ணி பார்க்க இந்த ஒரு வார்த்தை போரும். உதுகுலுல் ஹபீப இலல் ஹபீப் வலம்முல் ஹபீப இலல் ஹபீப் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தினுடைய சஹாபாக்களை அழைத்தல்லவா சொன்னார்கள். சஹாபல் முகஃபி, கண்மணி நாயகத்தினுடைய தோழர்களே என்று அழைத்து, சஹாபாக்களை அழைத்து நம்முடைய அப்பா புகழ்ந்து பாராட்டுவதை நம்முடைய வயிற்றிலே நாம் கண்டோமே. அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்தானம். நதிகளோடு பேசுவார்கள், நெருப்போடு பேசுவார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற நதி தண்ணீர் கூடிவிட்டது அல்லது தண்ணீர் ஓடுவதை நிறுத்திக் கொள்ளுகிறது, காவு கேட்கிறது, பலி கேட்கிறது என்றால் அந்த நதிக்கு கடிதம் எழுதி அனுப்புவார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகத்தில் எந்த அரசாட்சிகளுக்கும் எந்த வல்லரசுக்கும் இல்லாத ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெரும் நெருப்பு மதீனாவினுடைய சுற்றுப்பகுதியிலே ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஓட்டு கல்லிலே,
அல்லது ஒரு ஓட்டுக்கல் உடைந்து விட்ட ஹசபத் ஓட்டுக்கல்லிலே ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். யானார், ஓ நெருப்பே. ஃபயர் என்ஜின் அல்ல, தீயணைப்பு படை அல்ல. உலகத்திலே வல்லரசு நாடுகளில் எல்லாம் காடு கொழுந்து விட்டு எரிகிறது, அணைக்க முடியாமல் ஹெலிகாப்டரையும் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளையும் வைத்து திணறிக் கொண்டிருக்கிற சமுதாயம். பெட்ரோல் கிணறுகளை எரியவிட்டு அணைப்பதாக நடிக்கிற சமுதாயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எழுதுகிறார்கள் நெருப்புக்கு, யானார், ஓ நெருப்பே, உஸ்குனி, நீ அமைதியாக ஆகிவிடு, எரிவதை நிறுத்திக்கொள். பிஇذنில்லாஹி தஆலா, அதை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீ நிறுத்திவிடு. உலகத்தில் எந்த சக்திக்கும் இந்த ஆற்றல் கிடைக்கவில்லை. அதனால் தான் அப்பா சொல்வார்கள், சஹாபல் முகஃபா குல்லுக்கும் கௌகபுன் யுரா, நீங்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்கள். இந்த கடிதத்தை கொண்டு நெருப்பிற்கு மத்தியில் போடுகிறார்கள். ஃபந்தஃபஅத் ஃபில் ஹால், உடனடியாக அந்த நெருப்பு அணைந்ததாக இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆற்றலை, அதிகாரத்தை, எல்லாவற்றுக்கும் கடிதம் எழுதுவதை போன்று அவர்களை ரோமில் இருந்து ஒருவன், ரோம் பேரரசனுடைய தூதுவர் ஒருவர் பார்க்க வருகிறார், மதீனாவிற்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சமயம் மதீனாவின் சுற்றுப்பகுதியில் கேட்கிறார், அரசாங்க ஜனாதிபதி மாளிகை எங்கே இருக்கிறது, ஜனாதிபதி எங்கே இருப்பார் என்று கேட்கிறார். ஏனென்றால் தங்களுடைய ஜனாதிபதிகளை மாளிகைக்குள்ளால் பார்த்துவிட்ட அந்த தூதுவர்கள் வந்து கேட்கக்கூடிய வார்த்தை. அப்பொழுது மக்கள் சொன்ன வார்த்தை, ஃபகாலு லைஸ லஹு தாலிக, அவருக்கு மாளிகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வைன்னமா ஹுவ ஃபிஸ் ஸஹரா, அவர் பாலைவனத்திலே படுத்து தூங்குவார். யத்ரிபுல் லபின, செங்கற்களை தலைக்கு வைத்துக் கொள்ளுவார். இதை சொன்னதும் இந்த ரோம் பேரரசனுடைய தலைவர் ஃபலம்மா தஹப இல ஸஹரா, பாலைவனத்துக்கு செல்லுகிறார். எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, கருப்பு பூனையும் இல்லை, ஒரு பூனையும் இல்லை. யார்? ரோம் பாரசீக பேரரசுகள் நடுநடுங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ குறுநில மன்னர் அல்ல, உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசுகள் என்று வர்ணிக்கப்பட்ட ரோமையும் பாரசீகத்தையும் நடுநடுங்க வைத்து அவைகளை தவிடு பொடியாக ஆக்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்திலே செங்கல்லை தலைக்கு வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோம் பாரசீகத்தினுடைய தூதுவன் அல்லவா. இதை பார்த்தவன் ஆச்சரியப்பட்டு விட்டு தனக்குள்ளேயே சொல்லுகிறான், கிழக்கத்திய மேற்கத்திய நாட்டினுடைய வல்லரசுகள் எல்லாம் இந்த அற்ப மனிதரை பார்த்து பயப்படுகிறது. வஹுவ, இவருமோ அலா ஹாதிஹி ஸிஃபா, இப்படி பாலைவனத்தில் படுத்து கிடக்கிறாரே. சும்மகால சொன்னாராம், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இது மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஒரே வெட்டா வெட்டி தலையை எடுத்து நம்முடைய மன்னருக்கு கொண்டு காணிக்கையாக்கி பரிசு வாங்கி விடலாம். சொன்னான் மனதிற்குள்ளால், இன்னி வஜத்துஹு ஹாலியா ஃபஅக்துலுஹு வ உஹல்லிசு மின்ஹு, இவரை நான் இப்பொழுது கொலை செய்யும் எனக்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்திருக்கிறது, நான் இதை விட்டு ஈடேற்றம் பெற்றுக் கொள்வேன் என்று மனதுக்குள்ளால் சொல்லுகிறார். வாளை ஓங்குகிறார், கையில வாளை ஓங்குகிறார். திடீரென்று 2 சிங்கங்கள் அங்கே வந்து இறங்குகிறது. அஹ்ரஜல்லாஹு மினல் அர்தி அஸதைனி, 2 சிங்கங்கள் முன்னால நிற்கிறது. அல்லாஹ் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்க மாட்டான். உலகத்தில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். குண்டு துளைக்காத மேடைக்குள்ளால் நின்று கொண்டு பேசியவர்கள் எல்லாம் குண்டு மழையால் நனைந்தார்கள். வரலாறு அதுதான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை வெட்டதுக்கு கையெடுப்பது வரையிலும் யாரும் இல்லை. வாளை ஓங்கி கீழே இறக்க முனைகிறார். பூமியிலிருந்து 2 சிங்கங்கள், இரண்டும் இவனை வெறியோடு பார்க்கிறது. அவனுடைய கையில் இருந்து வாள் கீழே விழுகிறது.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் சப்தம் கீழே விழுந்ததும் எழுந்து கேட்டார்களாம், என்னப்பா செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். அவன் நடந்த